கம் இன்று மார்ச் 9ஆம் தேதி சனிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாடு முழுவதும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலை ரூபாய் 100 குறைப்பு அப்படிங்கிறது இல்லத்தரசிகளுக்கு மகளிர் தின பரிசாக பிரதமர் அறிவித்துள்ளார் அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கி தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட விலை 100 குறைப்பு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தலைப்பு செய்தியாக இருக்குது. அடுத்ததாக, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் உயர்த்தும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாவட்ட நிர்வாகிகளை பாராட்டி பதக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆட்சியரான விஷ்ணு சந்திரனுக்கு தங்கப்பதக்கம் வழங்கியிருக்காங்க. அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கலைச்செல்வி மோகனுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கமும், ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜகோபால் சுன்கராவுக்கு வெண்கல பதக்கத்தையும் முதல்வர் வழங்கியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதத்தை உயர்த்தும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தியிருக்காங்க. இதை பாராட்டும் வகையில், அங்கீகரிக்கும் வகையில் விருதுகள் வழங்கிட்டு வராங்க. நேற்றுக்கு மகளிர் தினம் என்பதால் இந்த பெண் குழந்தைகள் பிறப்பை அதிகரித்ததற்காக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நியூஸாக கொடுத்துருக்காங்க, செய்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான். நேற்றைக்கு உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்ட நிலைமையில் என்ன இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள். உலக மகளிர் தினத்தையொட்டி பெண் சமுதாயத்தில் முதலீடு செய்யுங்கள், முன்னேற்றத்தை விரைவுபடுத்துங்கள் அப்படிங்கிற கருப்பொருளுடன் உலகம் முழுவதும் உலக மகளிர் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. உலக மகளிர் தினத்தோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண் சமுதாயத்தில் முதலீடு செய்யுங்கள், முன்னேற்றத்தை விரைவுபடுத்துங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருளாக இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு திட்டம், அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தில் 213 தூய்மை பணியாளர்களுக்கு கடன் உதவி முதல்வர் ஆணைகளை வழங்கினார் அப்படிங்கிற செய்தி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கான உன்னத நோக்கத்தின் அடிப்படையிலும் தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ளவர்களை பட்டியலினத்தவர், பழங்குடியினர் நேரடியாக கழிவுநீர் அகற்றும் பணியை செய்வதை தவிர்க்கும் பொருட்டு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தின் கீழே நேரடியாக கழிவுநீர் அகற்றும் பணிகளை செய்கிறவங்களுக்கு இயந்திரங்கள் வழங்குவதற்கான அந்த கடன் உதவியை நேற்று முதல்வர் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ எந்த திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு அந்த கழிவுநீரை அகற்றும் வாகனங்கள் வழங்குறதுக்கான கடன் உதவி அளிக்கப்பட்டது அப்படின்னா, அம்பேத்கர் தொழில் முனைவர் திட்டத்தின் கீழ் அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க. குரூப் ஒன் பற்றின ஒரு அப்டேட்டு என்ன அப்படின்னா, சமீபத்தில் குரூப் ஒன்னோட மெயின்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. இந்நிலைமையில் அவங்களுக்கு நேர்காணல் என்னைக்குன்னு பார்த்தோன்னா மார்ச் 26ஆம் தேதி தான் நேர்காணல் அப்படிங்கிற செய்தியை டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க. ஸோ குரூப் ஒன் பணிகளுக்கான நேர்காணல் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 26 அப்படிங்கிறது தான். பல்லுயிர் பவளப்பாறைகளை பாதுகாக்க கடல்சார் உயர் இலக்கு படை அப்படின்னு ஒன்று வனத்துறை அமைச்சர் நேற்று தொடங்கி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மன்னார் வளைகுடா மற்றும் பாக் விரிகுடாவில் கடல் சார்ந்த பல்லுயிர்களையும் பவளப்பாறைகளையும் பாதுகாக்கும் பணிகளை மேற்கொள்ள கடல்சார் உயர் இலக்கு படை உருவாக்கப்பட்டுள்ளது. இப்படையை வனத்துறை அமைச்சர் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்திலேருந்து தொடங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த படையோட நோக்கம் என்ன அப்படின்னா, மன்னார் வளைகுடா மற்றும் பாக் விரிகுடாவில் கடல் சார்ந்த பல்லுயிர்களையும் பவளப்பாறைகளையும் பாதுகாக்கும் பணிகளை மேற்கொள்கிறது தான் இந்த படையோட நோக்கம். என்ன படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்சார் உயர் இலக்கு படை அப்படிங்கிறது.
தொல்லியல் தொடர்பாக ஒரு செய்தி. உடையார் பாளையத்தில் கண்டறியப்பட்ட 500 ஆண்டுகள் பழமையான அரிக்கண்டம் சிலை அப்படிங்கிறது. ஸோ உடையார் பாளையம் எங்கே இருக்குது அப்படின்னா அரியலூர் மாவட்டம். உடையார்பாளையம் கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோயிலில் விஜயநகர பேரரசு காலத்து அரிக்கண்டம் கற்சிலை இருப்பதை கண்டறிஞ்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 அடி உயரம் 1.5 அடி அகலம் உடைய இந்த சிலை இரு கால்களையும் சமநிலையில் முன்வைத்து நின்ற நிலையில் அமைந்துள்ளது. மேலும் தனது வலது கையில் வாளால் தன் தலையை அறுப்பது போல அமைக்கப்பட்டுள்ளது. உச்சந்தலையில் இடது பக்கம் சாய்ந்த நிலையில் கொண்டை, இடது கை வில், கழுத்தில் பார்த்தீங்கன்னா பதக்கம், கால் முட்டியில் தண்டி போன்ற ஆபரணங்களை அணிந்துள்ளதால் இவர் படைத்தலைவராக இருந்திருக்கலாம் என்று தெரியப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவன் அல்லது மன்னன் போரில் வெற்றி பெற வேண்டி பெண் தெய்வங்கள் முன்பாக நேர்ந்து கொண்டு அது நிறைவேறியதும் தன் தலையை தானே அறிந்து உயிர் விடுதல் அரிக்கண்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிக்கண்டத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, தலைவன் போரில் வெற்றி பெற வேண்டி பெண் தெய்வங்கள் முன்பாக நேர்ந்து கொண்டு அது நிறைவேறியதும் தன் தலையை தானே அறிந்து உயிர் விடுதல் தான் அரிக்கண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 9 இடங்களில் வெட்டி உடலை 9 துண்டுகளாக்கி உயிர் துறப்பதும் நவக்கண்டம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த நியூஸில் பார்த்திங்கன்னா அரிக்கண்டம் நவக்கண்டம் ரெண்டுக்குமே டெஃபினிஷன் மாதிரி ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அரிக்கண்டம் நவக்கண்டம் பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகாரத்திலும் கலிங்கத்து பரணி நூல்களிலும் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறதையும், இந்த சிலைகள் பார்த்திங்கன்னா 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தொல்லியல் சம்மந்தமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஜயநகர பேரரசு காலத்து அரிக்கண்ட கற்சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம்னு கேட்டாங்கன்னா உடையார்பாளையம். எந்த மாவட்டம்னா அரியலூர். ஸோ இது எவ்வளோ வருஷம் முந்தையதுன்னு பார்த்தோன்னா 500 ஆண்டுகள், அதாவது 15ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இதில் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று அரிக்கண்டம், இன்னொன்று நவக்கண்டம் அப்படின்னும். ஸோ இந்த அரிக்கண்டம் நவக்கண்டம் பற்றிய குறிப்புகள் எந்தெந்த நூல்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கலிங்கத்து பரணி மற்றும் சிலப்பதிகாரம் நூல்களில். ஸோ அந்த அரிக்கண்டம் நவக்கண்டம் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியின் மனைவி சுதாமூர்த்தி மாநிலங்களவை எம்பியாக நியமனம். நமக்கு தெரியும், மாநிலங்களவை எம்பிகளில் 12 பேர் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க. கலை, இலக்கியம், விளையாட்டு துறைகள் சார்ந்து அவங்கள நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர். ஸோ அந்த வகையில் இவங்க மாநிலங்களவை எம்பியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க சமூக பணி, தொண்டு மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து மகத்தான பங்களிப்பு அளித்ததுக்காக இவங்களுக்கு மாநிலங்களவையில் ஒரு உறுப்பினர் பணி கொடுத்துருக்காங்க, நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க பாருங்கள், ஆங்கிலம், கன்னடம் இரு மொழிகளிலும் கல்வி, சமூக அக்கறை சார்ந்து குழந்தைகளுக்கான சிறுகதை, நாவல்கள், நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. இவங்களை மாநிலங்களவை எம்பியாக குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க சமூக பணி, தொண்டு மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பங்களிப்பு அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.